Hello friends, I am M. Dhanush Kumar. Welcome to my YouTube channel. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேமரா பிவோட் வந்து ஆப்ஷன் பையிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் அந்த கேமரா போட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து சார்ட்ஸ் பார்த்துட்டு உங்களோட ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா அந்த நீங்கள் ட்ரேடிங் வியூக்கே போக தேவையில்லை. உங்களோட ப்ரோக்கிங் அக்கௌண்ட்லேயே வந்து கேமரா பிவோட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பையிங் எப்படி பண்ணுறீங்களோ அது ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அதுக்கு செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணணும். இல்லைன்னா அது ஒரு டைமே நமக்கு வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி வரும். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து எப்படி கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு tv.dhan.co இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நம்ம மோஸ்ட்லி இண்டெக்ஸில் தான் அதை வந்து பண்ணுவோமா. இப்போ இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ் வேணுமோ எடுத்து வச்சுக்கங்க. மேலே டாப்பில் இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கும் எஃப்எக்ஸ்ன்னு, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பிவோட்னு ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட். இது நீங்கள் ஸ்டார் கொடுத்து வச்சுக்கோங்க ஃபேவரட் அப்படிங்கிறதுனால. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக இப்படி தான் பிவோட் வரும். ஆனால் கேமரா பிவோட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த இண்டிகேட்டரை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ட்ரெடிஷ்னலுக்கு பதிலாக கேமரா மாற்றிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேபிள்ஸில் பியை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த S1 S2க்கு மட்டும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது ஏன் நம்ம இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஜென்ரலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு S3ல வந்து ஒருத்தங்க பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால் ஆப்ஷன். அவங்களோட டார்கெட் வந்து R1 R2 வரையும் வைப்பாங்க. ஸோ அதனால தான் R1 R2 நம்ம கலர் மாற்றிருக்கோம். இப்போ R3 R4ல ஒருத்தர் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுறாரு அப்படின்னா அவரோட டார்கெட் S1 S2வாக இருக்கும். இப்போ இது ஏன் பை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராட்டஜி வந்து தனி. பட் ஜென்ரலாக ஏன் நம்ம கலர் மாற்றுறோங்கிறக்காக நான் அதை சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா? இப்போ செட் பண்ணிவிட்டு எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதை டெலீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாளைக்கு புதுசாக தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சும்மா டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ திருப்பி ஆட் பண்ண வருவாங்களா? அப்போ எகெயின் நம்ம வந்து ஸ்டார் கொடுத்து வச்சுருக்கோமா, இது எகெயின் முதலேருந்து வரும். இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கேமராவுக்கு செட் பண்ணிட்டோமா. இங்கே முக்கியமான இது என்ன, இந்த டிஃபால்ட்ஸ்ன்னு இருக்கா, இதில் வந்து என்ன பண்ணணும்னா சேவ் ஆஸ் டிஃபால்ட் அப்படின்னு என்னென்னா இந்த கேமரா தான் நான் எப்போவுமே எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வரணும், பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டாக நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அப்படிங்கிறத அதுக்கு மீனிங். ஓகே, இப்போ நான் சேவ் ஆஸ் டிஃபால்ட்ஸ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே கொடுத்துடணும். இப்போ நீங்கள் லே அவுட்டு கூட சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஜென்ரலாக ஒரு இண்டிகேட்டர் நான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ பிவோட்ஸ் அதில் கேமரா அப்படின்னா நான் ஒரு டைம் போய் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு கொடுத்தேன்னா கேமரா பிவோட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே வந்து வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இது. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு இதை நான் ஒரு டெம்ப்ளேட்டாகவே நான் சேவ் பண்ணி வைக்கணும், எப்பவுமே நான் நிஃப்டியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்ன சார்ட் வேணுமோ எடுத்துக்கங்க. இப்போ நான் நிஃப்டியில் இருக்கேன், கேமரா பிவோட். இப்போது இந்த எஃப்எக்ஸுக்கு பக்கத்திலேயே ஒரு 4 பாக்ஸ் மாதிரி ரவுண்டாக இருக்கா, இதில் சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்டுன்னே இருக்கும். இப்போ இதை கொடுத்து இப்போ நிஃப்டி ஓகே கேமரா ஓகேவா, ரிமெம்பர் சிம்பிள், அதாவது நிஃப்டியில் தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ சில பேர் 5 மினிட்ஸ்லாம் பண்ணுவேன்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துடணும். ஓகே, சேவ் கொடுத்துட்டு இதை வந்து இங்கே ஸ்டார் கொடுத்து வச்சுருங்க. இப்போ நிஃப்டி என் இங்கே வந்துருச்சா. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இண்டிகேட்டரையும் டெலீட் பண்ணிட்டேன். மேபி நான் வந்துட்டு ஒரு நிஃப்டி பேங்க்கில் இருக்கேன். ஆனால் இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக வந்து நான் வந்து நிஃப்டிக்கு போகணும், அதில் கேமரா பிவோட்டும் இருக்கணும், 5 மினிட்ஸில் தான் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னா நான் இங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா நிஃப்டி கேமரான்னு இதை வந்து ஒரு கிளிக் வச்சேன் அப்படின்னா நிஃப்டி சார்ட் வந்துடும், 5 மினிட்ஸில் இருக்கும், கேமரா பிவோட்டும் வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னம்னா எப்படி கேமரா பிவோட்ஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டாக சேவ் பண்ணணும் அண்ட் அதை எப்படி ஒரு டெம்ப்ளேட்டாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பையிங்கே பண்ணுறீங்கனாலுமே ஆஸ் யூஷுவல் தான் டியூவல் லேஅவுட் போட்டுக்கங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட ஆப்ஷன் செயின்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை வந்துட்டு இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா எனக்கு அதை ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட்கட் மாதிரி நமக்கு ப்ரோக்கிங்கில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இங்கிட்டும் அங்கிட்டும் நம்ம ஜம்ப் பண்ண தேவையில்லை, ட்ரேடிங் வியூ அண்ட் ப்ரோக்கிங் அப்படின்னு ஜம்ப் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களோட தன் அக்கௌண்ட்டில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா
இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இது இன்னும் நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இது வந்து தன்ல இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஸோ த லிங்க் இஸ் அவைலபிளாக அந்த டிஸ்கிரிப்ஷன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை டே காய்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.